ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட யூடியூப் சேனல் நேமை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷனில் எப்படி கண்டென்ட் இன்ஃப்ளூயன்சரை நம்ம எப்படி ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த 2 கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் என்னோட யூடியூப் சேனல் நேமை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் என்ன வச்சுருந்தேன்னு உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். பார்ட் டைம் பிஸ்னஸ் ஐடியாஸ்ன்னு வச்சுருந்தேன். எதுக்காக அதை க்ரியேட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸாக பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன். பட் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ எஸ்பிஓ மட்டும்தான் நான் அதை பார்ட் டைமாக எடுத்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அதனுடைய டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ எஸ்பிஓவும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் பார்ட் டைம் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. அதை பற்றின எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸும் எங்களுக்கு கொடுக்க போகிற அந்த யூடியூப்பில் வந்து பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்பிஓட கண்டென்ட்டும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், நான் என்னோடய யூடியூப் சேனல் நேமை பார்ட் டைம் பிஸ்னஸ் ஐடியாஸ் அப்படின்றத வந்து படித்ததை பகிர் அப்படின்ற நேமுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதில் என்னென்ன இன்ஃபர்மேட்டிவாக நியூஸஸ் எல்லாம் படிக்கிறனோ, ஸ்டோரிஸ், நியூஸஸ் என்னென்னலாம் படிக்கிறனோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் அதில் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். நான் என்ன படிக்கிறேனோ லைக் ஸ்டோரிஸு, மாரல்ஸு, மோட்டிவேஷ்னல், டிவோஷ்னல், ஸோ எது வேணாலும் எனக்கு படிக்க பிடிக்கும். ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு அந்த ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த சேனல் வந்து நான் நேம் சேஞ்ச் பண்ணி நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ என்னோட சேனல் நேம், நியூ சேனல் நேம், அதாவது சேம் சேனல் தான், பட் நேம் மட்டும் படித்ததை பகிர் அப்படின்ற மாதிரி மாற்றிருக்கேன். ஸோ இந்த சேனலுக்கும் நீங்கள் உங்களுடைய சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் தருவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இனிமேல் நீங்கள் இந்த சேனலில் வந்து நீங்கள் ஒரு நல்ல ஒரு வீடியோஸை பார்க்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் செகண்ட் டாபிக், எஸ்பிஓவில் நம்ம எப்படி டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ஃபார்மை ஃபில் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு ஆஸ் யூஷுவல் எப்பயுமே தெரியும், நம்ம லாகின் பண்ணிடுறோம். கூகுளில் போய்ட்டு எஸ்பிஓ போர்ட்டலில் போனீங்கன்னா உங்களுக்கு லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. ஸோ அதை லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணிவிட்டு ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் உடனே இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது ஃபார்ம் இப்படி தான் வரும். ஸோ அதில் நீங்கள் என்ன கண்டென்ட் ரைட்டராக இல்லை இன்ஃப்ளூயன்சராக சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட் இப்போ இன்ஃப்ளூயன்சருக்கு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சரை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு கீழே வந்து உங்களுடைய யூடியூப் சேனலுடைய யூஆர்எல் நேம் கேட்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், யூடியூப் சேனலுக்குள்ளே போகிறோம். யூடியூப் சேனலில் போயிட்டு அங்கே வந்து நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா சைடில் வந்து பென்சில் மார்க் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் சேனல் யூஆர்எல் நேம் அப்படின்ட்டுருக்கா. காப்பி பண்ணுற மாதிரி அங்கே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. அதை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து சேனல் யூஆர்எல் நேமில் வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலுடைய நேம் கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி சேனலுடைய நேம் மாற்றிருக்கோம் இல்லைங்களா, படித்ததை பகிர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சேனலுடைய நேமை கொண்டு வந்து நம்ம எஸ்பிஓடைய ஃபார்மில் வந்து சேனல் நேமை வந்து ஃபில் பண்ணிடணும். ஸோ சேனல் நேம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு கீழே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரியான வீடியோ போடுவீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஆல்ரெடி நமக்கு சொல்லியிருக்காங்க அடல்ட் வீடியோஸ் இருக்கக்கூடாது, அதுக்கப்புறம் அதருடைய பிஸ்னஸ் ஐடியாஸ்லாம் இங்கே வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன வீடியோ போடுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வீடியோ கேட்டகரி வந்து நம்ம ஜென்ரலாக தான் போட போகிறோம் இல்லைங்களா. நம்ம என்ன படிக்கிறோமோ, நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ, படித்ததில் என்ன பிடிச்சிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டகரியான வீடியோஸ் தான் நம்ம போட போகிறோம். ஸோ அதனால் நான் ஜென்ரல் கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எப்போ நீங்கள் க்ரியேட் பண்ணீங்க, இந்த யூடியூப் அக்கௌண்ட்டை நீங்கள் எப்போ க்ரியேட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன டேட் போடுங்க. இல்லைனா உங்களுக்கு ஆல்ரெடி யூடியூப் வந்து உங்களுக்கு நல்லா ஃபெமிலியராக தெரிஞ்சிருக்கு, எப்போவோ நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் எப்போ க்ரியேட் பண்ணீங்களோ அதுவுமே நீங்கள் வந்து அந்த ப்ரொஃபைல் பிக்சரில் போய்ட்டு ஐகான் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன டேட்டில் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்றது தெரியும். ஸோ நான் வந்து 2023 க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நான் அப்ராக்சிமேட்டாக நான் டைமோட கொடுத்து எனக்கு எப்போ க்ரியேட் பண்ணுன்ற டைம் எக்ஸாக்டாக தெரியல. ஸோ டேட்டை மட்டும் வச்சுட்டு டைம் வந்து நான் கொடுத்து க்ரியேட் பண்ணிட்டேன். அதை வந்து மென்ஷன் பண்ணிடணும். கீழே பார்த்தீங்கன்னா வீடியோ போஸ்டிங் டிவைஸ், என்ன டிவைஸில் வந்து நீங்கள் வீடியோ போஸ்ட் பண்ண போகிறீங்க. ஆக்சுவலி யூடியூப் அப்படின்னாலே நம்ம வந்து மொபைல் மூலமாகவே பண்ணிக்கலாம் இல்லைங்களா. ஸோ மொபைல்னு டைப் பண்ணிக்கிறோம். ஒரு வாரத்துக்கு எவ்வளோ போஸ்ட் போடுவீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளால் முடிஞ்சது 3, 4, 5 எந்த வேணாலும் சூஸ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடலாம். ஒன்ஸ் நீங்கள் எல்லாமே கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் பட்டன் இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து சப்மிட் கொடுத்துருங்க.
ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்துட்டே வந்தீங்கன்னா ஒரு முறை வெரிஃபை பண்ணிக்கிறதுக்காக சும்மா என்ன கரெக்டாக பண்ணியிருக்கோமான்றது வெரிஃபை பண்ணிக்கிட்டு கீழே சப்மிட் பட்டன் இருக்குது இல்லைங்களா? ஸோ சப்மிட் பட்டனை கீழே வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வெல்கம் பேஜ்க்கு தான் வருவீங்க. வெல்கம் பேஜ்க்கு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம பண்ணியிருக்கோமோ கரெக்டாக இல்லையா, அங்கே வந்து ஓகே ஆச்சா இல்லையா அப்படின்னு தெரியணும் இல்லையா? ஸோ மறுபடியும் டிஜிட்டல் டாஸ்க்காலே போனீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து என்னென்ன கொடுத்துருக்கீங்க எல்லாமே தெளிவாக வரும். உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்னு காட்டும். எப்போ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அது ஓகே ஆகுதோ அப்போ வந்து உங்களுக்கு அது ஆக்டிவ் அப்படின்ற லைவுக்கு வந்து வந்துடும். தென் நீங்கள் லாக் அவுட் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம். உங்கள் அப்ளிகேஷன் எப்போ அப்ரூவ் ஆகுதோ அப்போது நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு மீன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி நீங்கள் வந்து உங்களுடைய வீடியோஸ் வந்து போட ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த நியூ வீடியோஸுக்காக உங்கள் சப்போர்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.